வணக்கம். சிறுகதை துள்ளித் திரிந்த காலங்கள். பொன்னியின் முனகச் சத்தம் கேட்டு அருகில் படுத்திருந்த மகள் அமுதா, என்னம்மா, என்ன செய்யுது என தாயை பரிவோடு கேட்கின்றாள். பிள்ளை இப்போ அடிக்கடி கால் உரைக்குது, நரம்புகள் எல்லாத்தையும் சுண்டி இழுக்குது என்று படுத்தபடியே தன்னை காலை உருவுகின்றாள். அம்மா, பயப்படாதீங்கோ என சொன்ன அமுதா சித்த ஆயுர்வேத எண்ணெயை சாதுவாக சூடேற்றி தாயின் காலில் அழுத்தி பூசுகின்றாள். அம்மா, இப்போ மெல்லம்மா கொஞ்சம் காலை உதறுங்கோ என சொல்ல பொன்னியும் கதிரையில் இருந்து கொண்டு காலை உதறுகின்றாள். சிறிது நேரத்தின் பின் அமுதா, எப்படியம்மா, இப்போ சுகமாயிருக்கே? பிள்ளை, நீ போய் நித்திரிய கொள்ளு, நீ விடிய சமைச்சு வேலைக்கு போகணுமில்லே. பரவாயில்லையம்மா, நீங்கள் படுக்கும் வரை இருக்கிறேனம்மா. நீ தான் நான் சொன்னா கேட்க போறியோ? பொன்னியின் நீண்ட பெருமூச்சு. பொன்னிக்கு பள்ளிப்பருவ நினைவுகள் வர தன் கதையை சொல்லுகின்றாள். பிள்ளை, அந்த காலத்தில் விளையாட்டுன்ற எனக்கு தனி பிரியம். ஆனால் படிப்பு மட்டும்தான் இல்லை. விளையாட்டு போட்டு சரி, மாகாண விளையாட்டு போட்டு சரி, விளையாட்டில் பங்கு பற்றி கேடயங்கள் எல்லாம் வாங்கின நான். ஓட்டம் மட்டுமே, உயரம் பாய்தல், நீளம் பாய்தல், குண்டு தட்டெறிதல், எத்தனை விளையாட்டுகள். இப்போ வேற என்ற கைகால் எலும்பும் தோலுமா போச்சு. ஒரு கப்பு தேத்தண்ணி தூக்கி குடிக்க மாட்டாமல் கை நடுங்குது பேரன் பிள்ளையன. தன் மகள் அமுதாவுக்கு கையை நீட்டிய பொன்னி திகைத்து போனாள். அமுதா தாயின் கட்டில் சட்டத்தில் முகத்தை புதைத்தபடியே உறங்கி போனாள். இதை பார்த்த தாய் பொன்னியின் மனம் குற்ற உணர்வில் மனச்சாட்சி பேசுகின்றது. பாவம் அமுதா ஒரு துணிக்கடையில் 3000 சம்பளத்துக்கு நின்று வேலை செய்கின்றாள். படித்தும் பயனில்லை என பல தடவை சொல்லி கவலைப்பட்டிருக்கிறாள். நான் யோசிக்க மறந்துட்டேன். கட்டையில் போகிற நான் கட்டில்ல நாள் பூரா கிடப்பேன் என்ற பிள்ளை என சிந்தித்தவளென மனங்கலங்க கண்கள் கலங்குகின்றன. எங்கிருந்து பொன்னிக்கு துணிவு வந்ததோ தெரியாது. எழுந்து மகள் அமுதாவை எழுப்பி கைத்தாங்கலாக பிடித்து கொண்டு அமுதாவின் கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு தானும் படுத்து கொண்டாள். நன்றி.